ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம டீ பண்ண ரோஸ்ட் பண்ணி அதை வெஜிடபிள் கூட சேர்த்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி சேர்ந்து வீடியோ பார்க்க போறோம். இது ரொம்பவே வித்தியாசமா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம பன் ரோஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி எப்படி சேர்ந்து பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சேர்க்கிறது ஒரு சில பேருக்கு தான் தெரியும். நீங்களும் ஒரு சில கல்யாணங்களை சாப்பிட்டுருப்பீங்க. அது மீல் மேக்கர் மாதிரி இருக்கிறனால தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 டீ பண்ண சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து 50 கிராம் மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்துல போட்டு சுடுதண்ணியை ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கிலோ பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊத்தி களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 300 ml. எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்ச பண்ணை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்லயே பொரிஞ்சிரும். அவ்வளவுதான் இப்போ எடுத்துடலாம். இன்னைக்கு நாங்க 1 கிலோ வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறோம். இதுக்கு நாங்க 6 வகையான காய்கறிகள் எடுத்திருக்கோம். இதுல போட போற பட்டாணி காய்கறி எல்லாத்தையுமே சுடுதண்ணில லைட்டா அலசி எடுத்துக்கங்க. அப்பதான் அதுல சின்ன சின்ன புழு பூச்சிங்க இருந்தாலும் அது போயிடும். அவ்வளவுதான். இப்போ அடுத்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க. பிரியாணிக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 200 ml. பண்ணை பொரிச்ச மிச்ச எண்ணெயே ஊத்திக்கங்க. அடுத்து 50 கிராம் நெய். எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்ச வெங்காயம் 300 கிராம். கையோட பட்டை கிராம் ஏலக்காய் பிரியாணி இலை 10 கிராம். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி பொன்னிறமானதும் மிளகாய் தூள் 20 கிராம், 4 பச்சை மிளகாய், ஒரு கிளறி தக்காளி 300 கிராம், ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தலை, தேவையான உப்பு போட்டுக்கலாம். லைட்டா வதங்கினதும் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம். அடிப்பிடிக்காம இருக்க சிறிதளவு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த பிரியாணிக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இதோட அளவு தண்ணி பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்ப பிரியாணி மசாலா 30 கிராம், கரம் மசாலா 10 கிராம், ஒரு கிளறி மீல் மேக்கர் 50 கிராம், பச்சை பட்டாணி 150 கிராம், சோயா பீன்ஸ் 100 கிராம், பட்டர் பீன்ஸ் 100 கிராம், அப்புறம் கிரீன் பீன்ஸ் 100 கிராம், கடைசியா கேரட் 100 கிராம். எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கங்க. இதுக்கு மேல தயிர் 200 ml. இந்த இடத்துல காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்த அளவு தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சாறை ஊற்றிக்கலாம். அடுத்து ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். உப்பு புளிப்பு எல்லாம் சரி பார்த்துக்கங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நல்லா முடுமுடுன்னு வரணும். நல்லா முடுமுடுன்னு வந்ததும் பொரிச்ச பண்ணை போட்டு ஒரு கிளறி ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு அப்படியே இறக்கி சாப்பிட்டோம்னா அடடடா சுவையான பன் ரோஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த நேரத்தில் ஒரு கிளறி இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை வச்சு நாம் பொரிச்ச பண்ணை போட்டு ஒரு கிளறிக்கலாம். அப்புறம் சட்டியை மூடி மேலே வெயிட் வச்சு அடுப்பை சிம் பண்ணி 15 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியை திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான பன் ரோஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பன் ரோஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பன் ரோஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.